ஓம் ஸ்ரீ கணேசாய நமஹ. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்ரீ குருவர நரசிம்ஹ சரஸ்வதி ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமஹ. ஓம் தத்தாத்ரேயாய வித்மஹே அத்ரி புத்ராய தீமஹி தன்னோ தத்த பிரச்சோதயாத். ஓம் த்ராம் தத்தாத்ரேயாய நமஹ. தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத வல்லப தத்த திகம்பரா ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தியானம். திகம்பரா திகம்பரா ஸ்ரீ தத்தாத்ரேய திகம்பரா 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 ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா 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 ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி திகம்பரா. காஷாய வஸ்திரம் கரதண்டதாரிணம் கமண்டலம் பத்மகரேன் சங்கம் சக்கரம் கத பூஷித பூஷணாட்யம் ஸ்ரீபாதராஜம் சரணம் பிரபத்யே. த்வத்பாத பத்மார்ப்பித சித்தவிருத்தி த்வத்வாதம் போருஹா யுககதா நிச்சல பக்திரஸ்து. ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப ஸ்துதி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பதனாரவிந்தம் வைராக்ய தீப்தி பரமோஜ்வலி மத்விதீயம் மந்தஸ்மிதம் சுமதுரம் கருணாத்ர நேத்ரம் சம்சாரதாபஹரணம் சததம் ஸ்மராமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ கரகல்ப விருக்ஷம் பக்தேஷ்டதான நிரதம் ரிபு சம்சயம் வை சம்ஸ்மரண மாத்ர சித்தி ஜாகரணம் சுபத்ரம் சம்சார பீதி சமனம் சததம் பஜாமி. ஸ்ரீபாத வல்லப குரோஹ பரமேஸ்வரஸ்ய யோகேஸ்வரஸ்ய சிவசக்தி சமன்விதஸ்ய ஸ்ரீ பர்வதஸ்ய சிகரம் கலு சந்நிவிஷ்டம் த்ரைலோக்ய பாவன பதாப்ஜமஹம் நமாமி. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப திகம்பரா சம்பூர்ண ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சரிதாமிருதம். அத்தியாயம் 30. ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப மகாசமஸ்தானம் ஸ்தாபிக்கப்படும் என்று ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமியே அறிவித்தல். வாசவி கன்யகா பரமேஸ்வரியின் அக்னி பிரவேசத்தின் காரணம். ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி தியானத்தில் இருந்து வெளிவந்தார். ஸ்ரீ தர்மகுப்தர் அவரிடம், மகாபிரபு, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஏன் வாசவியின் உருவத்தில் இருந்த ஆரிய மகாதேவி 102 கோத்திர தம்பதிகளுடன் அக்னி குண்டத்தில் இறங்க வேண்டும்? அவளுடைய விருப்பத்தின் மூலமே விமலாதித்தனாகிய விஷ்ணுவர்தனுடைய தலையை 1000 துண்டுகளாக்கி இருக்கலாமே என்று கேட்டார். அவருடைய தாமரை முகத்தில் புன்னகையுடன் ஸ்ரீ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப சுவாமி, என் செல்வமே, மகாலட்சுமி கோதா தேவியாக வந்தபொழுது
ஸ்ரீ ரங்கநாதருக்கு அன்பு பாசத்துடன் சேவைகள் புரிந்து அவளுடைய இறைவனுடன் ஐக்கியம் ஆனாள். அக்னி வித்யாவின் சிறப்பு. குசுமஸ்ரேஷ்டி முந்தைய ஜென்மத்தில் சமாதி என்ற வைசிய ரிஷியாக பிறந்திருந்தார். ஆரிய மகாதேவி தன்னுடைய முந்தைய பிறவியில் கொடுத்த வரத்தை நிறைவேற்ற ஸ்ரீ வாசவி கன்யகா பரமேஸ்வரியாக பிறந்தாள். அக்னி வித்யா என்பது மிகவும் கடுமையான வித்யா. ஒரு மனிதன் தன்னுடைய தெய்வீக ஒளியை தூண்டி தன் 72,000 நாடிகள் மற்றும் துணை நாடிகளை புனிதமாக்கி மாற்றம் அடையச் செய்து தன்னுள் மெதுவாக சக்தியை வெளிப்படுத்தி ஆதி சக்தியுடன் ஐக்கியமாவார். பின்னர் அவர் எப்பொழுதும் பரமாத்மாவுடனேயே இருக்கும் ஆதி சக்தியுடன் சாயுஜ்ய நிலைக்கு செல்வார். இதுதான் அக்னி வித்யா. இந்த வித்யாவான அக்னி வித்யா மிகவும் கடினமான வித்யா. உயிரினங்களுக்கு 64 நிலைகளில் சைதன்யம் இருக்கும். நாத சம்பிரதாயத்தில் உள்ள மக்கள் 64 ஷாபர் மந்திரங்களை செயல்படுத்தி 64 சைதன்ய நிலைகளில் ஒன்றரக் கலந்து உயிரினங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்வர். நாத மக்களின் ஆதி குரு ஸ்ரீ 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 தத்தாத்ரேய சுவாமிதான். இப்பொழுது உங்கள் கண்முன் இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் உண்மையில் பழைய காலத்து ஸ்ரீ தத்தர்தான். சதுரங்க பலகையில் மொத்தம் 64 கட்டங்கள் உண்டு. மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் பொழுதுபோக்காக சதுரங்கம் விளையாடுவதில் ஒரு உள்ளர்த்தம் இருக்கின்றது. அவர் 64 சைதன்ய நிலைகளில் இருக்கும் பல்வேறு உயிரினங்கள் விரிவாக்க செயல்முறை மற்றும் பரிணாம வளர்ச்சிகளை கவனித்து அவற்றிற்கு சாட்சியாகி அவர்களின் மாற்றங்களுக்கு தேவையான அருளை வழங்குவதோடு தன் தெய்வீக பொழுதுபோக்கையும் அனுபவிக்கின்றார். ஒரு மனிதன் தெய்வீக ஆத்மா ஆக தேவையான தகுதிகள். ஒவ்வொரு மனிதனுடைய சைதன்ய நிலையை பொறுத்துதான் மாற்றங்களின் விகிதம் நிர்ணயிக்கப்படும். ஒரு மனிதன் தெய்வீக ஆத்மாவாக உருமாற வேண்டும் என்பது பிரபஞ்ச மனதின் மீற முடியாத சட்டம். ஒவ்வொரு மனிதனின் முழு நிறைவான நிலைக்கு ஏற்றாற்போல் அவன் செயல்படுத்தும் யோக முறைகள், மந்திரங்கள், யஜ்ஞங்கள் மற்றும் மற்ற சடங்கு முறைகள் மற்றும் பரோபகார செயல்களை பொறுத்து ஆன்மாவின் ஒளி ஒளியூட்டப்படும். அந்த பிரகாசத்தை பொறுத்துதான் நாடிகளானது தூய்மையாக்கப்படும். அவர்களின் தூய்மை நிலையை பொறுத்துதான் அவர்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான மற்றும் ஆன்மீக ரீதியான சக்திகள் கிடைக்கும். அந்த சக்திகள் அல்லது திறன் அதிகரிக்கும் பொழுது அவர்கள் செய்யும் நற்காரியங்களை பொறுத்துதான் தெய்வீக அருளானது இருக்கும். மனிதரிடத்தில் சரஸ்வதி, லக்ஷ்மி மற்றும் துர்க்கையின் ஆற்றல் மிக்க சக்திகளானது விதை உருவத்தில் இருக்கும். மேலும் அவை வளர்வதற்கான சரியான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது அம்பிகையின் அருள் பொங்கி வழிந்து வெளிப்படும். ஆரிய மகாதேவி ஸ்ரீ வாசவி கன்யகாவாக பிறந்த பொழுது 102 கோத்திரங்களைச் சேர்ந்த தம்பதிக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் அம்பிகையும் அவர்களுடன் அக்னியில் நுழைந்தாள். அந்த தம்பதிகள் தேவர்களுக்கு இணையான நிலையில் உள்ள ஒளியாக உருமாறினார்கள். அந்த கோத்திரங்களைச் சேர்ந்த மக்களுடைய வேண்டுதல்களின் சக்தியினால்
அவர்கள் ஈர்க்கப்பட்டு தங்கள் ஆசீர்வாதத்தை அளிக்கின்றார்கள். இந்த ஆசீர்வாதங்களினால் அந்த கோத்திரங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற உலகங்களிலும் மிகுதியான சந்தோஷம் பெறுகிறார்கள். அதனால்தான் ஆரிய வைசியர்கள் அக்னி யோகத்தின் சிறப்பை கவனமாக கவனித்து தர்மம் மற்றும் கர்ம உருவம் வாயிலாக தூண்டப்படும் அக்னியில் எச்சரிக்கையோடு இருந்து கொண்டு அவர்களிடம் உள்ள அக்னியை எரியூட்ட வேண்டும். இவ்வாறு அக்னி யோகத்தின் பலன்களை அவர்களின் அடுத்த தலைமுறைகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் தூண்டப்பட்ட தர்மம் மற்றும் கர்ம அக்னி 7 தலைமுறைகளுக்கு பண்பை வெளிப்படுத்தும். 7வது தலைமுறையில் கூட யாராவது அக்னியை தர்மம் மற்றும் கர்மாவின் உருவத்தில் தூண்டினால் அக்னியானது புத்துணர்ச்சி பெறும். அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கும் வரை அந்த குடும்பங்களில் அவர்கள் வீடுகளில் 8 வகையான செல்வங்கள் மற்றும் சுகங்கள் நிறைந்திருக்கும். புறநிலையில் வெளிப்படுத்தாத விஷயங்கள் கூட அக்னியின் மூலம் வெளிப்படும். பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவங்களினால் மக்கள் பல வகையான கஷ்டங்கள், இழப்புகள் மற்றும் உலகாந்திர பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். இந்த பாவங்களின் பலன்களை மந்திரங்கள், தந்திரங்கள், யோகா, தானங்கள் மற்றும் நீதியான செயல்கள் மூலம் அழித்து சந்தோஷத்தை பெற முடியும். வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்களை கூட வெளிப்படுத்தாத உருவமாக அக்னி மாற்றிவிடும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினங்களின் பாவம் வெளிப்படுத்தாத உருவத்திற்குள் சென்றுவிடும். அவை அடுத்த பிறவிகளில் வெளிப்படுத்தப்படும். ஒருவர் மிகப்பெரிய பாவம் அல்லது மிகப்பெரிய புண்ணியம் செய்தால் அதன் முக்கியமான பகுதியின் பலன்கள் இந்த பிறவியில்தான் அனுபவிக்கப்படும். ஆகவே இந்த பிறவியில் மனிதர்கள் செய்யும் நற்செயல்களின் நற்பலன்களுக்கு தொடர்புடைய புண்ணிய அதிர்வலைகள் வெளிப்படாத உருவத்தில் அக்னி தேவரிடம் எடுத்துச் செல்லப்படும். அவை அடுத்த பிறவியில் வெளிப்படுத்தப்படும். ஆரிய மகாதேவிக்கு இணங்க பலப்படுத்தப்பட்ட 102 கோத்திர மக்கள் மற்றும் ஜென்யூ தேவர்கள் அக்னியோகம் மேற்கொண்டனர். அவர்கள்தான் அவர்களுடைய ரிஷிகள் வரிசையின் விதையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அருள்பாலிக்கும் நேர்மறையான அதிர்வலைகளை பத்திரப்படுத்துகின்றனர். அவற்றை அந்த கோத்திரங்களில் வெளிப்படுத்தும் நிலையில் அடைய ஒருவர் புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும். ஒருவர் புண்ணிய காரியங்கள் செய்வதினால் அந்த புண்ணியங்களினால் கிடைக்கும் புண்ணியங்கள் மாற்றுமல்லாது விதை உருவத்தில் இருக்கும் நேர்மறையான அதிர்வலைகளையும் அவர்களால் பெற முடியும். அதன் பலனாக சிறிய புண்ணியங்களால் கூட பெரிய பலன்களை நாம் அடைய முடியும். இவை அனைத்தும் ஸ்ரீ வாசவி கன்யகாவின் அருள் மழையினாலும் அந்த தம்பதிகளின் அக்னி பிரவேசத்தின் பலனினாலும் தான் நடக்கின்றது என்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. மேலும் ஸ்ரீ சரணர், என் செல்வங்களே, நான் கூறியது போல ஆரிய வைசியர் குடும்பத்தில் பிறப்பது என்பது ஒரு பெரிய வாய்ப்பு என நினைப்பதில் எந்த தவறும் இல்லை. அதில் ஒரு சிறப்பு நிபந்தனையும் உள்ளது. ஒருவர் ஆரிய வைசியராக பிறந்துவிட்டு புண்ணிய காரியங்கள் செய்யாமல் பாவ செயல்கள் செய்தால் பாவச் செயல்களின் விளைவுகள்தான் அதிகமாக இருக்கும். அக்னியில் இறங்கிய தம்பதிகளின் சாபம் மற்றும்
ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரியின் சாபம் ஆகியவையும் சேர்ந்து கொள்ளும். ஒரு சாதாரண மனிதன் செய்யும் பாவத்தின் பலன்களை காட்டிலும் ஒரு ஆரிய வைசியர் செய்யும் பாவத்தின் பலனானது 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆகவே 102 கோத்திரங்களில் பிறப்பது அதிர்ஷ்டமானதாக இருந்தாலும் அது மிகவும் ஆபத்தானதும் கூட என்பதனை நீ புரிந்து கொள். விழிப்புடன் இரு. ஸ்ரீ வாசவி கன்யகா தேவி என்னுடைய தெய்வீக சகோதரி. நாங்கள் இருவரும் அன்னை அனுசூயாவின் அக்னி யோகத்தினால் பிறந்த இரட்டையர்கள் என்பதையும் அடையாளம் கண்டுகொள். நாங்கள் கோபமடைந்தால் எல்லா பேரழிவுகளும் நடைபெறும். நாங்கள் திருப்தி அடைந்தால் எல்லா அதிர்ஷ்டமான விஷயங்களும் நடைபெறும் என்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. நான் மகா குருவிடம், மகா பிரபு, உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். ஸ்ரீ வாசவி கன்யகா உங்களை வெங்கடேஸ்வரரின் உருவத்தில் தன் சமஸ்தானத்திற்கு வரச் சொன்னாள். இதன் அர்த்தத்தை கொஞ்சம் விளக்குங்களேன் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி, சங்கர் பட், என்னுடைய பிறந்த இடமான பீடிகாபுரத்தில் என்னுடைய மகா சமஸ்தானமானது ஸ்தாபிக்கப்படும் என்பதனை நீ தெரிந்து கொள். நீ இந்த சரிதாமிரதத்தை எழுதி கொண்டிருக்கின்றாய். அதன் உண்மை தன்மை குறித்து சில முட்டாள்கள் கேள்வி எழுப்புவர். அவர்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபர் எப்படி உண்மையில் ஸ்ரீ பத்மாவதி வெங்கடேஸ்வரர் என்ற கேள்வி எழுப்புவார்கள். அந்த உண்மைக்கு நம்பகத்தன்மை அளிக்கத்தான் ஆரிய மகாதேவி ஸ்ரீ வாசவி கன்யகாவின் உருவம் எடுத்தாள். நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் உருவத்தில் பிரட்சீல நகரத்தில் ஸ்தாபிக்கப்படுவேன். இது ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சரிதாமிரதம் வெளிச்சத்திற்கு வருவதற்கு முன் நடைபெறும். இது என்னுடைய தீர்மானம். பல உருவங்கள் இருக்கும் பொழுது ஏன் வெங்கடேஸ்வரரின் உருவம் அங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும்? அங்கு வெங்கடேஸ்வரரை ஸ்தாபிக்கும் மக்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது என்னுடைய லீலை. நான் அங்கு வெங்கடேஸ்வரராக நிறுவப்படுவேன். சமஸ்தானத்தை நிறுவும் மக்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சமஸ்தானம் எப்படி உருவாகும் மற்றும் சரிதாமிரதம் எப்படி வெளிச்சத்திற்கு வரும் என்பதெல்லாம் தெரியாது. அப்பாவி மற்றும் முட்டாள்தனமான மக்களின் ஆதரவினால் என்னுடைய வேலைகளை நான் முடித்துக் கொள்வேன். இது என்னுடைய தெய்வீக இன்ப உணர்வில் ஒரு பகுதி. என்னுடைய சமஸ்தானமானது ஆரிய வைசியர்களால் நிறுவப்படும். ஸ்ரீ பாப்பண்ணாரியாவின் குடும்ப வாரிசுகளின் மூலம் எனக்கு பீடிகாபுரத்தில் ஸ்ரீ வாசவி கன்யகாவின் கோவில் கட்டப்பட்டு இருக்கும். இவை அனைத்தும் தெளிவாக வினோதமாக தெரிந்தாலும் என்னுடைய பக்தர்களுக்கு நானும் ஸ்ரீ வாசவி கன்யகாவும் உண்மையில் சகோதரன் சகோதரி என்பது நன்றாக தெரியும். என் செல்வமே, கலியுகத்தின், அதாவது கலிமகாயுகத்தின் முடிவில் கலியின் அந்தர்தச காலம், அதாவது இடைநிலை காலம் முடிவடைந்து அதன் பிறகு வரும் நிலைமாற்று காலமான யுகசக்தி, அதாவது நிலைமாற்ற காலம் நடைபெறும் பொழுது நான் என்னுடைய உருவத்தில் திருமலைக்கு வருவேன். பின்னர் நான் சில புனிதமான இடங்களுக்கு செல்வேன். பீடிகாபுரத்தில் உள்ள என்னுடைய மகா சமஸ்தானத்திற்கு வருவேன். நான் ஈலா நதியில் நீராடுவேன். நான் ஸ்ரீ குக்குடேஸ்வரரை சந்திப்பேன். என்னோடு மகா சமஸ்தானத்திற்கு வரும் மகா சித்தர்கள் மற்றும் மகா யோகிகள் மிகவும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள்.
ஷியாமளாம்பபுரம் அதாவது சாமர்லகோட்டா மற்றும் வியாசபுர அக்ரஹாரத்துடன் சேர்ந்து பீடிகாபுரம் பெரிய நகரமாக மாறும். என்னுடைய மகா சமஸ்தானத்திற்கு மக்கள் யாவரும் எறும்பு கூட்டம் போல வருவார்கள். ஸ்ரீ வாசவி கன்யகா அவதாரத்தின் பொழுது அவளுடன் இருந்த விரூபாக்ஷரை மீண்டும் பிறக்க நான் ஆணையிட்டுள்ளேன். நான் அவரை இந்தியாவின் அரசராக்குவேன். அவர் என்னை பீடிகாபுரத்தில் தரிசித்த பின்னர் அவருக்கு அவருடைய பூர்வ ஜென்மம் பற்றிய ஞானம் கிடைக்கும். என் செல்வமே, கலியுகத்தில் பல விசித்திரமான விஷயங்கள் நடைபெறும். ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப மகா சமஸ்தானத்திற்கு வசிஷ்டரின் கோத்திரத்தைச் சேர்ந்த சிறந்த சாதகர் அர்ச்சகராக நியமிக்கப்படுவார். அவர் மூலம் நான் புரியும் தெய்வீக லீலைகளுக்கு எல்லையே இருக்காது. ஒவ்வொரு நொடியும் தெய்வீக லீலைகள் மற்றும் தெய்வீக பேரானந்தம் நிறைந்தவையாக இருக்கும். நான் குபேரனிடம் பெற்ற கடனை செலுத்த வேண்டும். குபேரனின் குடும்பத்தில் ஆரிய மகாதேவிதான் வாசவி கன்யகாவாக பிறந்துள்ளாள். அவளை நாகரேஸ்வரருக்கு திருமணம் முடிக்க வேண்டும். திருமணத்திற்கு தேவையான பணத்தை மீண்டும் நான் குபேரனிடம் இருந்து பெற விரும்பவில்லை. ஆகவே குபேரனுடைய குடும்பத்தினர்கள் மற்றும் லக்ஷ்மியின் மகன்களிடம் என் லீலைகளை காட்டி அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி பணத்தை அவர்களிடமிருந்து வரியாக எடுத்துக்கொள்வேன். குபேரனுக்கு செல்வங்கள் அளித்தது நான் தான். அப்படி என்றால் குபேரனுக்கு முஷ்டி அதாவது பிக்ஷை அளித்ததும் நான் தான். இப்பொழுது நான் மிகுந்த கடனில் மூழ்கியிருக்கின்றேன். ஆகவே நான் இப்பொழுது குபேரனிடம் இருந்து கடன் பெறுகின்றேன். முஷ்டிக்குள் முஷ்டி வீரமுஷ்டி என்று அழைக்கப்படும். பெருமிதம் மற்றும் பகட்டான சொல்லுடன் கேட்கப்படும் முஷ்டி அதாவது பிக்ஷை வீரமுஷ்டி என்று அழைக்கப்படும் என்றார் ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமி. ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லப சுவாமியின் தெய்வீக சிரிப்பை காண 1000 ஜென்மங்கள் கூட போதாது. வெற்றி வெற்றி! ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபருக்கு வெற்றி! ஓம் ஸ்ரீ தத்தாத்ரேயார்ப்பணமஸ்து. அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. ஓம் பரபிரம்ம பரமாத்மனே நமः. सर्वगौतुकानि दर्शय दर्शय दत्तात्रेय नमः. हुं हुं फट् स्वाहा. श्रीकरञ्ज पवित्रञ्ज सर्वलोक निवारण. लोके वशीकर पुंसां बध्वं त्रैलोक्य भावनं शुभम्. दिगंबरा दिगंबरा श्रीपाद श्रीवल्लभ दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री नरसिंह सरस्वती दिगंबरा. दिगंबरा दिगंबरा श्री दत्तात्रेय दिगंबरा. संपूर्ण श्री श्रीपाद श्रीवल्लभ चरितामृतम अध्यायम 30 முற்றிற்று. பிற அத்தியாயங்கள் தொடரும்.